சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஃபாரன்ஹீட் டு சென்டிகிரேட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபைலுக்கு போய் நியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் ஃபஸ்ட்டு ஹெட்ரு ஃபைல் கொடுக்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம கொடுக்க போகிற ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ ஹெட்ரு ஃபைல் கொடுக்கலனா நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. நிறைய ஹெட்ரு ஃபைல் இருக்குது. studio.h, conio.h, ctype.h, math.h இந்த மாதிரி நிறைய ஹெட்ரு ஃபைல் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற ஹெட்ரு ஃபைல் மட்டும் கொடுத்தா போதும். நான் printf, scanf, clear screen, getch இந்த 4 ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஹெட்ரு ஃபைல்ஸ் studio.h அண்ட் conio.h. இந்த ஹெட்ரு ஃபைல்ஸை ப்ரோக்ராமில் எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா #include அப்படின்ற ப்ரீ ப்ராசஸர் டைரக்டரியை யூஸ் பண்ணணும். அது ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத இன்க்ளூட் பண்ணணும். #include ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளே stdio.h அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி #include ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளே conio.h அப்படின்னு கொடுக்கணும். stdio.h அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெடர் அப்படின்னு அர்த்தம். studio.hல சில நெசசரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது இன்புட் அவுட்புட் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணும் ப்ரோக்ராமில். எக்ஸாம்பிள் printf, scanf. அதே மாதிரி conio.hனா கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெடர் அப்படின்னு அர்த்தம். கன்சோல் அப்படின்னா கன்சோல் ஸ்க்ரீன், இந்த பிளாக் ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுது இல்லையா, அது ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸை இது ஹேண்டில் பண்ணும். அதாவது getch, clear screen இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை இது ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் void மெயின் ஃபங்க்ஷனில் தான் சி ப்ரோக்ராம் அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும். void அப்படின்னா எம்டி ஆர் நத்திங் அப்படின்னு அர்த்தம். void மெயின்னா மெயின் ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக void மெயின் யூஸ் பண்ணுறோம். கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த கர்லி ப்ராசஸ் நேம் கோட் பிளாக்ஸ். இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராமோட கோடிங்ஸ் கொடுக்க போகிறோம். நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறது தான் இந்த கோட் பிளாக்ஸோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் என்ன டேட்டா டைப்பில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லணும். 3 பேசிக்கான டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இதில் int அப்படின்றது இன்டீஜரை ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது 10, 25, 30 இந்த மாதிரி வேல்யூஸ். கேர் அப்படின்றது சிங்கிள் கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணும். A, B, X, M இந்த மாதிரியான வேல்யூஸ். ஃப்ளோட் அப்படின்றது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது டெசிமல் வேல்யூஸ் 5.5, -0.25 இந்த மாதிரி வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் டெசிமல் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நான் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கேபிட்டல் F, கேபிட்டல் சின்னு ஏன் கொடுக்குறேன்னா இதில் தான் போய் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்டோட வேல்யூ போய் ஸ்டோர் ஆக போகுது. கேபிட்டல் Fனா ஃபாரன்ஹீட், கேபிட்டல் C சென்டிகிரேட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் யூஸ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர்னா செமிகோலன். இதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டராக யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் முடியுது, இதுக்கு அடுத்து வர்றது நெக்ஸ்ட் தனி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கணும். CLR, SCRன்னு சொல்லுவோம். இது எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம செஞ்ச பழைய ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்டை அந்த கன்சோல் ஸ்க்ரீன்லேருந்து, அதாவது பிளாக் விண்டோ அப்பியர் ஆகும் இல்லையா அவுட்புட் வரும்போது, அதுலேருந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ செய்கிற ப்ரோக்ராமோட அவுட்புட்டை மட்டும் காட்டுறதுக்கு இந்த கிளியர் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராக்கெட்டை ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் போட்டு தான் முடிக்கணும். நெக்ஸ்ட் printf அண்ட் scanf. printfக்குள்ளே நம்ம எதை கொடுத்தாலும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸ்கேன்எஃப்ல நம்ம எந்த இன்புட் கொடுத்தாலும் அந்த இன்புட்டை அது ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். இப்போ printf எப்படி கொடுக்குறோன்னா printf ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் அது அப்படியே நமக்கு அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிட்டேன். \n எதுக்கு கொடுக்குறேன்னா நியூ லைனில் இப்போ எனக்கு என்டர் தி ஃபாரன்ஹீட் வேல்யூ அப்படின்றது டிஸ்பிளே ஆகணும். அதனால \n கொடுத்துக்கிட்டேன். 2 தரம் \t கொடுக்குறேன். அது எதுக்கு கொடுக்குறேன்னா டேப் ஸ்பேஸை குறிக்கும். \tனா நம்ம கீபோர்டில் டேப் ஸ்பேஸ் அழுத்தணுன்னா 1 இன்ச் போல் நகர்ந்து போகும் இல்லையா கர்சர், அந்த மாதிரி எனக்கு சென்டராக அலைன் ஆகணும் என்டர் தி ஃபாரன்ஹீட் வேல்யூன்றது. அதனால 2 தரம் டேப் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் தி ஃபாரன்ஹீட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
இதில் நான் என்ன கொடுத்தாலும் எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகுமே தவிர இதில் எனக்கு எந்த எரரும் காட்டாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்தாலுமே எனக்கு எந்த எரருமே காட்டாது. ஜஸ்ட் நான் இதில் கொடுக்கறது இந்த அவுட்புட் ஸ்க்ரீன், அதாவது கன்சோல் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் டிஸ்பிளே ஆகும், அவ்வளவுதான் பிரிண்ட்எஃப்பில் கொடுக்கறது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன்எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுப்போம். டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன டேட்டா டைப்பில் நான் வந்து என்னோடய இன்புட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் நோட் பண்ணணும். நான் வந்து டெசிமல் பாயிண்டில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை %f அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டீஜர் அப்படின்னா %d அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கேரக்டர் அப்படின்னா %c, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு %f அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப்குள்ளே மட்டும். இப்போ நான் %fன்னு கொடுத்துக்கிட்டேன், கமா. இப்போது நான் இன்புட்டாக கொடுக்குற வேல்யூ வந்து எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்ற அட்ரஸை நான் கொடுக்கணும். அண்ட் சிம்பிள் வந்து அட்ரஸை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து கேபிட்டல் எஃப்னா நான் இப்போ வந்து ஃபாரன்ஹீட்டோட வேல்யூவை கொடுக்குறேன். ஃபாரன்ஹீட்டோட வேல்யூவை இன்புட்டாக கொடுத்து சென்டிகிரேட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இப்போ ஃபாரன்ஹீட்டை தான் இன்புட்டாக கொடுக்குறதால அண்ட் எஃப் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது எஃப்போட இடத்துல போய் நான் இன்புட்டாக கொடுக்குற அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் வந்து அண்ட் எஃப் அப்படின்றத ஸ்கேன்எஃப்ல நான் கொடுக்குறேன். இப்போது ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டிகிரேட்லேருந்து ஃபாரன்ஹீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கொடுக்கணும். அந்த ஃபார்முலா வந்து C is equal to F minus 32.0 இன்ட்டு இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷனை குறிக்கும், 5.0 டிவைட் பை 9.0. இதுலேயே ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் கொடுக்கணும். இப்போது என்டர் தி ஃபாரன்ஹீட் வேல்யூன்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட்எஃபால் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது அவுட்புட் ஸ்க்ரீனில். அப்போ வந்து நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன், 5 அப்படின்ற இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா 5.0 அப்படின்ற இன்புட் கொடுக்குறேன்னா அந்த இன்புட் வந்து டெசிமல் இதில் இருக்கிற இந்த இன்புட் வந்து எனக்கு கேபிட்டல் எஃப்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா நான் வந்து அண்டு எஃப்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ வந்து எஃப்ன்ற அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகுது. அந்த ஸ்டோர் ஆன அந்த வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் ஆகும். எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகி கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து சியோட வேல்யூ, அதாவது சென்டிகிரேடோட வேல்யூவை கொடுக்கும். அந்த வேல்யூ வந்து த சென்டிகிரேட் வேல்யூ இஸ் அப்படின்னு வந்து எனக்கு அந்த அவுட்புட் வரணும். அப்போது த சென்டிகிரேட் வேல்யூ இஸ் அப்படின்றது வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு மறுபடியும் நான் பிரிண்ட்எஃப் அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட்எஃப்னு கொடுத்துக்கிட்டு ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே எனக்கு வந்து நியூ லைனில் சென்டரை அலாக்கேட் ஆகணுன்றதுக்காக \n\t\t கொடுத்து த சென்டிகிரேட் வேல்யூ இஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். த சென்டிகிரேட் வேல்யூ இஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல தான் எனக்கு எந்த ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகணும்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில், அதாவது டெசிமலில் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் வந்து %f அப்படின்னு கொடுத்துக்கிட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு டெசிமல் பாயிண்டில் எனக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும். ஆனால் வந்து அவுட்புட் எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு, சின்ற வேரியபிளில் தானே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து கமா சி அப்படின்னு போட்டு பிரிண்ட்எஃபோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணுறதுக்கு செமிகோலன் வச்சிடுறேன். அடுத்து வந்து கெட் ch. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். Alt F9 வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் F9 வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது நான் கம்பைல் பண்ணிட்டேன், எனக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ நான் ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. என்டர் தி ஃபாரன்ஹீட் வேல்யூன்னு வந்துருச்சு. நான் 5.0ன்னு கொடுக்குறேன். சென்டிகிரேட் வேல்யூ வந்து -15.00ன்னு எனக்கு டெசிமலில் வந்துருச்சு. இப்போது இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹெடர் ஃபைல்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் வச்சு நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். இப்போது இந்த #include studio.h இது இந்த ஹெடர் ஃபைல் இல்லாமல் நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
எனக்கு 2 எரர் காட்டுது. இந்த 2 எரரும் வந்து எனக்கு printfலையும் scanfலையும் காட்டும். ஃபங்க்ஷன் printf should have a prototype error, ஃபங்க்ஷன் scanf should have a prototype errorனு எனக்கு காட்டுது. ஏன்னா அந்த stdio.hல தான் இந்த 2 printf scanfன்ற ஃபங்க்ஷன்ஸ் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ நான் stdio.hன்ற ஹெடர் ஃபைல் இல்லாமல் என்னால் இந்த printf scanfஐ யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் அதை மறுபடியும் கொடுத்துக்கிறேன். include conio.h இந்த ஹெடர் ஃபைல் இல்லாமல் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து கிளியர் ஸ்க்ரீன்லேயும் getchலையும் வந்து எரர் காட்டுது. ஏன்னா இந்த 2 ஃபங்க்ஷன் வந்து conio.hல தான் போய் ஸ்டோர் ஆகுது. அதனால எனக்கு வந்து இந்த 2 ஃபங்க்ஷன்லேயும் எனக்கு எரர் காட்டுது. இப்போது கிளியர் ஸ்க்ரீன் இல்லாமல் நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். ரன் கொடுக்குறேன். இப்போ நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டையும் இதில் சேர்த்து காட்டுது. இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணேன்னா அந்த 2 அவுட்புட் வரதோட இப்போ மறுபடியும் ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி வருது. இப்போ நான் மறுபடியும் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் கொடுக்கும் போது பழைய அவுட்புட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான எனக்கு கன்சோல் ஸ்க்ரீன் மட்டும் வருது. இதுக்கு தான் நம்ம கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறோம். இப்போ கெட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரன் கொடுக்குறேன். எந்த எரரும் காட்டல. இப்போ உள்ளே போயிருச்சா, கன்சோல் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிருச்சா, என்டர் தி ஃபாரன்ஹீட் வேல்யூன்னு வருது. இப்போ நான் 5.0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ப்ரோக்ராமை உடனே ரன் பண்ணி அவுட்புட் வந்து வரத்துக்கு முன்னாடி, அவுட்புட் வந்து இந்த டிஸ்பிளேல வரத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்க்ரீன் கன்சோல் ஸ்க்ரீன்லேருந்து அது வெளியே போயிடும். கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாது. நம்ம வந்து அதை பார்த்து ரியலைஸ் பண்ணுற அளவு கூட வெயிட் பண்ணாது, உடனே வெளியே போயிடும். இப்போ வந்து நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே வெளியே போயிடும் கன்சோல் ஸ்க்ரீன்லேருந்து. இப்போ நான் மறுபடியும் வந்து getch அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணும் போது கெட் கேரக்டர்னு தானே இதுக்கு மீனிங். நம்மள்டேருந்து ஒரு கேரக்டர் வாங்குற வரைக்கும் அந்த கன்சோல் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ட்ரு தி ஃபாரன்ஹீட் வேல்யூன்னு வருதா. இப்போ நான் 5ன்னு கொடுத்து என்ட்ருன்னு கொடுத்தேன்னா the centigrade value is -15.00 அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து ஒரு கேரக்டர் 1 2 3 H A B C D இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த கன்சோல் ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணி வைக்கும். அதுக்கு தான் வந்து getch கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஹெச்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கன்சோல் ஸ்க்ரீன்லேருந்து வெளியே போயிடும்.